ஸ்ப்ரவுட்ஸ் வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு பாசி பயிரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இதனால் ஓவர் நைட் இந்த மாதிரி முளைக்கட்டி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ முளைக்கட்டில் பாசி பயிரை ஒரு 2 கப்பு எடுத்துக்கலாங்க. இது கூடவே ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு இட்லி அரிசியை ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய துண்டு இஞ்சியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 2 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாங்க. இந்த ஸ்டேஜிலேயே இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்தோன்னா இந்த ஹெல்த்தி பேட்டர் ரெடிங்க. தோசையெல்லாம் நல்லா அருமையாக ஊற்ற வருங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா 2 சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தோன்னா இந்த ஹெல்த்தியான பாசிப்பயிறு ஸ்ப்ரவுட்ஸ் தோசை ரெடிங்க. ஒரு கொஞ்சம் காரசாரமான ஒரு தக்காளி சட்னியை வச்சு சர்வ் பண்ணும்போது டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. கண்டிப்பாக இந்த ப்ரோட்டீன் ரிச் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள்.